It was good. Music was very good. Music was like ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துலேயே தனியாக தெரிஞ்சது மியூசிக் தான். அண்ட் எடிட்டிங் அங்கங்கே லேகாக இருந்தது. பழைய படம் ரொம்ப நாள் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயம் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இருந்தது. லைக் எதுக்கு இதெல்லாம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோஷியல் காஸ்ட்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இட் வாஸ் நைஸ். ஜனரஞ்சகமாக இருந்தது படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த பாட்டுக்காக தான் நான் படத்துக்கே வந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைக் நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி பெட்ரோல் மாஃபியா பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அதோட சிண்டிகேட், அதோட மாஃபியா அவங்க இதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி அண்ட் அது வந்து பப்ளிக் எப்படி வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆச்சு ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப பொலிட்டிக்கலாலாம் இல்லை. இட் வாஸ் பர்ஃபெக்ட். பொலிட்டிக்கலி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா ஃபேக்டருமே. டேர்னிங் பாயிண்ட் லைக் ரொம்ப எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ரொம்ப இது வந்து இப்படி தான் லைக் அந்த மொமெண்ட்ஸ் தான் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் ரொம்ப லைக் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. கதைக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் என்ஜாய். அதை பற்றி தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற அந்த மாஃபியா அண்டர் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு படத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப இதோட வேல்யூ தெரியாது, இல்லாதப்ப தான் தெரியும். அது மாதிரி அந்த டீசல் இல்லாதப்ப தான் வந்துட்டு அவங்களுக்கு அதோட ஏர்ஜ் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சோஷியல் மெசேஜோட எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. புரியுது. எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து ஹரிஷ் கல்யாணம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னே தெரில. செமையாக போச்சு. நானுமே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் ஹீரோவை கிளம்பிருக்காரு ஹரிஷ் கல்யாண். இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து பிக் பாஸ்லேருந்தே ஹரிஷ் கல்யாணோட பெரிய ஃபேன். நான் அப்போலேருந்தே அவங்க மூவிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில்? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் இருக்காங்க. ஜார்ஜ் அங்கிள், அப்புறம் என்னோட அப்பா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ டில்லின்னு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நிறையா பேர், பிரேம் அங்கிள், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் சண்முகம் அங்கிள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அவங்க டேரக்டர் அங்கிள். ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. பெட்ரோல் இதெல்லாம் கழிச்சு நம்ம பேட்டரியோட அந்த இது ஜென்ரேஷன் பொறுத்து எடுத்துன்னு வராங்க. படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்டு அது இதுன்ட்டு கொஞ்சம் அப்படி நம்ம மீனவர் பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. நம்ம மீனவர் என்ன அனுபவிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து படத்தில் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதான் நம்ம ஜென்ரேஷன் அடுத்தது மீனவர்லாம் என்ன கஷ்டப்பட போகிறாங்க அதெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்துன்னு வந்து இந்த படத்தில் காமிச்சோம். படம் நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்குது படம். லவ் சீன்லாம் வந்து ரொம்பலாம் இல்லைண்ணா. நம்ம மீனவர்னா கஷ்டப்படுறாங்களோ நம்ம அவங்க அனுபவிக்கிறத வந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எடுத்துன்னு வராங்க. அடுத்தது நம்ம ஜென்ரேஷன் பேட்டரி தான் ஃபுல்லாகவே அப்படின்ட்டு இதில் கொஞ்சம் காட்டுறாங்க. டீசல் பெட்ரோல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக பேட்டரி வரப்போகுது அப்படின்னு காட்ட வராங்க. லவ் சீன் வந்து அதான் அவங்க அம்மா வந்து அவங்க மூலியமாக வரா மாதிரி, அந்த பொண்ணு மூலியமாக வரா மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக யாருமே தெளிவாக புரியல ப்ரோ. அவர் ஃபுல்லாகவே அவர் வர சீன் எல்லாமே நல்லா இருக்குது. மஜாவாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ராசி பட்டாப்புல ராசி மேலே பயங்கரமாக இருக்குது. நாங்கள் வேரி பட்டாப்புல ஆமாம் ப்ரோ. நாங்கள் வந்து மோல் அடிக்கலான்னு வந்த
டிக்கெட் கொடுத்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு படம். நாங்களே இந்த அளவுக்கு பேச நாங்கள் கட்சி படம் டீசல். ஹரிஷ் கல்யாணோட 25th மூவி. இதுவரை கொடுக்காத பட்ஜெட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா வட சென்னையும் அந்த போட்டு, அந்த மீனவர்கள், மீனவ குப்பம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண மாட்டாப்புல. லவ் சப்ஜெக்டாக தான் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு. பச்சை குத்தின்னு பாடுதே இந்த படத்துக்கு வர வச்சுச்சு. ஏன்னா 2 படம் பயங்கரமான படம் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கு காரணமே இங்கே ஒரு வைப் இருக்கிற போகலான்டான்னு சொல்லிட்டு வந்து ஹரிஷ் கல்யாண படம்னா மினிமம் கேரண்டி இருக்கும். அது மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா மினிமமாக கேரண்டி இருக்குது. ஃபஸ்ட்டாக பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ இருக்குது. 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கதை அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜை வந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒரு டீசலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தேசிய அரசியலையும் தாண்டி இன்டர்நேஷனல் அளவில் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல குட் அட்டம்ப்ட்டு. அதுல்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தங்கதுரை வந்து ரிஜிஸ்டர் ஆகுறாரு. ஏன்னா நிறைய படங்கள் நடித்தா கூட யோகி பாபு கிடைக்கலையா, சந்தானம் கிடைக்கலையா, யாரப்பா கூப்பிடணும்னா ஒருத்தன் சார் தங்கதுரையை கூப்பிடுமா, என்ன சரி பாயா அப்படின்னு சொன்னவங்களாம் மத்தியில் வந்து இந்த படத்தின் மூலமாக இனிமேல் தங்கதுரையை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நல்ல கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஹார்ட் டச் ஃபீல் குட்டாக கொண்டு போய் கிளைமாக்ஸை முடித்தாங்க. ஓவராலாக வந்து இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நான் வெளியில் வந்தோன்னா உண்மையிலே காரி துப்பிருப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சோஷியல் மெசேஜுக்குள்ளே போய் நல்லா கனெக்ட் ஆகுது. ஹரிஷ் கல்யாணோட ஆக்ஷனு, நடிப்பு எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதனால் படம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் கொடுத்துருக்காரு. இவர் இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்கல இல்லையா, இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவருக்கு. செம்ம ட்ரெண்டிங். நான் ஒரு வருஷம் ஆச்சு உண்மையிலேயே அந்த பாட்டை வந்து அப்பப்போ வீட்டுக்குள்ளே நுழையும் போது பாடுற பாட்டு. இந்த படத்தில் வந்து ஃபுல் பாட்டை நம்மளே பாடுற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. விஷுவலைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு போட்லேயே பண்ணியிருக்காங்க. நிலா அதுவா நத்து மேலே எப்படி அந்த போட்டுக்குள்ளேயே முடிச்சாங்களோ அந்த மாதிரி அந்த போட்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு போவாங்க. அதுல்யா நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல பேர். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்படியா? அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்களா? பரவாயில்ல, உண்மையிலே பாராட்டணும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக டச் ஆகிற மாதிரி கத்தி மாதிரி இருந்துச்சு அந்த படம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனை வச்சு தான் அந்த படமே பண்ணியிருப்பார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைப் லைன். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஏக்கரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். இதே இது கடல் சார்ந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. 10,000 ஏக்கராக இருந்தாலும் கடல் ஓரத்தில் உள்ள பக்கத்தில் பூரா தூக்குங்கடான்னு சொன்னான்னா அவங்களை தூக்குறது ஈஸி. அந்த இடத்துல வந்து 10,000 ஏக்கரை வந்து அதாவது என்ன சொல்கிறது அபகரித்து ஒரு துறைமுகம் கட்டுறது கூட ஈஸி. அதை வந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் டச் இருக்குது. எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பளம் துப்பாக்கி சூழல இதில் காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து அந்த லாரி மேலே ஏறுறவுடைய கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா கனெக்ட் ஆகுது இல்லையா அவங்களுக்கு. அதே மாதிரி சுடுறான், சாவுறாங்க, எல்லாமே இருக்குது அந்த படத்தில். மைல்டு ஸ்பாய்லர் தான் சொல்லி தான் ஆகணும். ஓவராலாக மூவி ஒன் டைம் வாட்சபிள். 10க்கு நான் 6.5 கொடுப்பேன். தீபாவளிக்கு ஒரு ட்ரீட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஃபீல் குட்.